ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த அருமையான ஒரு செய்தி. இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனம். லூக்கா 6:45. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் சொன்னார், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கொண்டு நாம் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே தெளிவுபடுத்தும்படியாக வருகிறது. பாருங்கள், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து கொடுக்கிறான். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததன் நோக்கம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது பல அற்புதங்களை செய்தார், பல அடையாளங்களை செய்தார், பிணியாளிகளை சுகமாக்கினார், பிசாசு பிடித்து கஷ்டப்படுகிறவர்களை விடுதலை செய்தார், பல விடுதலை கொடுத்தார், அநேகமாயிரம் பேருக்கு போஷித்தார், நன்மைகளை செய்தார். எல்லாம் இருந்தாலும் அவர் வந்ததின் முக்கிய நோக்கம் நம்மை நல்ல மனுஷர்களாக மாற்ற வேண்டும் என்று. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற இந்த உலகத்தில் வருகிற யாரையும் இந்த உலகம் பொல்லாதவர்களாக மாற்றி விடுகிறது. ஆகவே பொல்லாதவர்களாக மாற்றிய இந்த உலகத்திலிருந்து எல்லாரையும் நல்லவர்களாக மாற்றவே கர்த்தர் இந்த உலகத்திலே வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலகம் ஒரு மனுஷனை பொல்லாதவனாக மாற்றி இருக்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷனாக பிறந்து பொல்லாத குணத்தை இந்த உலகம் நமக்குள்ளே புகுத்தி இருக்க, அதை எடுத்து நம்மை நல்லவர்களாக மாற்ற வேண்டும் என்று இயேசு வந்தார். நமக்குள்ளே நல்லதை புகுத்த வேண்டும் என்று வந்தார். ஆகவே தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷங்களை எடுத்து கொடுக்க. ஏன்னா அவர் கொடுக்கிறார் நல்லதை. ஆகவே நம்மை நல்ல மனுஷர்களாக மாற்ற தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். நல்ல மனுஷன் என்று நம்மை மாற்றுவது தான் ரட்சிப்பு. கேட்குறோம் இல்லையா? ரட்சிக்கப்பட்டீங்களா? சபைக்கு வந்தால் நம்ம கேட்குறோம், நம்ம பார்த்தா கேட்குறோம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டோம். ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? ஞானஸ்நானம் எடுத்தோம். இதெல்லாம் என்ன? ஒரு மனுஷனை நல்லவனாக மாற்றுவதற்காகத்தானே. நல்லவனாக மாற்றுவது தான் ரட்சிப்பு. பாருங்கள், நம்ம ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 3வது அதிகாரத்தில் 23, 24வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ரோமர் 3, 23, 24 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, பாருங்கள், இந்த உலகத்தில் வந்த எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களானார். ஏன்னா அந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. எல்லாரை விட்டு தேவ மகிமை அற்று போகிறது. அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையினாலே, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இதுதான் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறது, நாம் மீட்கப்படுகிறது, நாம் ரட்சிக்கப்படுகிறது. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் நம்மை நல்லவனாக மாற்றத்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனாலும் நல்லவன் என்று சொல்லும்போது இந்த உலகத்தினுடைய அளவுகோல் அல்ல. not to the standard of this world. Good man not to the standard of this world but to the standard of God. தேவனுடைய கர்த்தருடைய கிறிஸ்துவனுடைய அளவுகோலின்படி நல்லவன். அதை தான் நம்மை ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்று சொல்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறோம். அதனால் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கிறோம்? சினிமா பார்த்துட்டு இருந்தால் அதை கட் பண்ணுறோம், சிகரெட்டு பீடி குடி அதை கட் பண்ணுறோம். எஸ், இந்த பாவ காரியங்கள் முதலாவது நம்மை விட்டு போகிறது. அடுத்தது நம்முடைய ஆடம்பரங்கள், இதெல்லாம் நம்மை விட்டு போகிறது. ஸ்தோத்திரம். ஆகவே இதுதான் நல்லவன். மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், நல்ல குணாதிசயங்கள். இதற்காகத்தான் இயேசு வந்தார். ஆகவே பிரியமானவர்களே, இதில் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், மனுஷனுடைய இருதயம்தான் அவனை இயக்குகிற சக்தி. மனுஷனுடைய
இருதயம்தான் அவனுடைய இயக்கும் சக்தி. அதனால தான் இங்கே ஆண்டவர் சொன்னார், நல்ல மனுஷன் தன் இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷங்களை எடுத்து கொடுக்குறான். இருதயம்தான் ஒரு மனுஷனை இயக்குகிற சக்தி. அந்த இருதயத்தில் இருக்கிறது தான் அவனை இயக்குகிறது. எப்படின்னு சொன்னால் பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொன்ன காரியம் எரேமியா 17:9 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? மனுஷனுடைய இருதயம்தான் மகா கேடுள்ளது, மனுஷனை ஆட்டி படைக்கிற ஒரு விஷயம் அப்படின்றார் இருதயம். ஆகவே தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 51:10 இதை நன்றாக தெரிந்த சங்கீதக்காரன் 51:10 கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். பாருங்கள், 51:10 தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று கர்த்தரை நோக்கி கேட்குறான். ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே பிறந்தபோது தேவ மகிமையற்றவனாய் பிறக்கிறான். அவனுடைய இருதயம் திருக்குள்ளதாக இருக்கிறது, மகா கேடுள்ளதாக இருக்கிறது. இதை மாற்றக்கூடியவர் யார்? கர்த்தர் தான் மாற்றுவார், தேவனே மாற்றுவார். அதற்காக தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்து மனுஷனுடைய இருதயத்தை, கேடுள்ள இருதயத்தை மாற்றி சுத்த இருதயத்தை கொடுக்க தான் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. அதனால சங்கீதக்காரன் சொல்கிறாரு, தேவன் மனுஷனை படைத்த தேவன் தான் சுத்த இருதயத்தை கொடுக்க முடியும். இந்த உலகம் மனுஷனுக்கு பொல்லாத இருதயத்தை கொடுக்கிறது. ஆகவே சங்கீதக்காரன் கர்த்தரை நோக்கி, தேவனை நோக்கி வேண்டுகிறார், எனக்கு சுத்த இருதயம் வேண்டுமப்பா. ஏன்னா இருதயம்தான் ஒரு மனுஷனை இயக்குகிற சக்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆண்டவராக இயேசு சொன்னார், மத்தேயு 15வது அதிகாரத்தில், மத்தேயு 15வது அதிகாரம் 19-20 சொன்னார். என்ன சொன்னார்? மத்தேயு 15வது அதிகாரம் 19-20 வசனத்தில் இயேசு என்ன சொன்னார்? எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார். இருதயம்தான் ஒருத்தனை ஆட்டி படைக்கிறது. அந்த இருதயத்திற்குள்ளே, இந்த பொல்லாத உலகத்திலே பிறந்த மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளே என்ன பொல்லாத காரியங்கள் இருக்கிறதுன்னு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்குறாரு. பொல்லாத சிந்தனை, கொலை பாதகம், வேசித்தனம் எல்லாம் புறப்பட்டு அதுவே ஒரு மனுஷனை கெடுக்கும். ஹல்லேலூயா. ஆகவே இப்படி இருக்கிற பட்சத்தில் நம் வேதத்தில் வாசிக்கிறோம். பவுல் எழுதுகிறாரு, ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில், ரோமர் 12:2 இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். என்ன சொல்கிறாரு? உங்கள் மனம், இருதயம் அது புதிதாகணும். இந்த உலகம் மனுஷனுடைய மனதை, இருதயத்தை பொல்லாத சிந்தனைகளால் நிரப்பி இருக்கிறது. ஆகவே இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த வேஷத்தை நீங்கள் விட்டு தேவனிடத்திலிருந்து மனசு புதிதாக்கும்படியாக மறுபடியும் பிறக்கணும். உங்கள் இருதயம் மறுபடியும் பிறக்கட்டும் என்று ரோமரில் பவுல் எழுதுகிறார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரி, ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்களுடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவினால் மாற்றப்பட்டு இருக்கிறதா? அவர் ஒருவர் தான் உங்கள் இருதயத்தை மாற்ற முடியும். அவர் ஒருவர் தான் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பொல்லாத சிந்தனைகளை எடுத்து உங்களுக்கு நல்ல பொக்கிஷங்களை உங்களுடைய இருதயத்திற்குள்ளே புகுத்த முடியும். ஏனென்றால் அவர்தான் மனிதனாக வந்த தேவாதி தேவன், நம்முடைய தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து நமக்குள்ளே ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்போ அந்த தேவாதி தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் ஆராதனைக்கு வந்து தொழுது கொள்கிறோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனைக்கு வந்து இருக்கிறோம், கர்த்தரை தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் கர்த்தரை ஆராதிக்க எப்போ நமக்கு தகுதி உள்ளவர்கள் ஆகிறோம் என்று சொன்னால், இந்த இருதயம் மறுவப்பட்டு, இந்த இருதயம் மாற்றப்பட்டு புதிய இருதயம், ஒரு பரிசுத்த இருதயம் இருக்கும் பொழுதுதான். பொல்லாத சிந்தனைகள் அகற்றி நல்ல சிந்தனைகள் வந்து இப்படியாக நம்ம இருதயம் மாற்றப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட அந்த நிலைமையில தான் நாம் கர்த்தரை தொழுது கொள்ள தகுதி உள்ளவர்களாகிறோம். அதனால் அழுக்கான இருதயத்தில் சர்ச்சுக்கு வரக்கூடாதா? வரலாம். ஏன்னா இங்கே தானே நீங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்து தானே நீங்கள் வந்து உங்கள் இருதயம் மாற்றப்படும். உடம்பு ஒரே அழுக்காக இருந்தால், ஐயோ பாத்ரூமுக்கு போகக்கூடாதா, தண்ணிக்கு போகக்கூடாதுன்னா
நிச்சயமாக பாத்ரூமுக்கு போகணும். உடம்பு அழுக்காக இருந்தால் பாத்ரூமில் போய் தண்ணியை ஊற்றி குளித்தா தான் சுத்தமாகும். ஐயோ தண்ணி சுத்தமாச்சே, நான் அழுக்காக இருக்கேன்னே, தண்ணிக்கிட்ட போகலாமா, போகக்கூடாதா? இல்லை, அழுக்காக இருக்கிறோம் கண்டிப்பாக பாத்ரூமில் நல்ல தண்ணியில் போய் நல்லா குளிக்கணும், அப்போ தான் சுத்தமாக. அதுபோல் இந்த உலகம் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே பொல்லாத சிந்தனைகளை புகுத்தி இருக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்காரு. அந்த இருதயம் மாறி மறுரூபப்படணும்னா, மனம் புதிதாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சர்ச்சைக்கு வரணும், வசனத்தை கேட்கணும், பைபிள் வசனத்தை கேட்கணும். இயேசு கிறிஸ்து உங்கள் மனதை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நாம் சபையில் திருச்சபையில் ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிப்பதற்கு மனது மாறி இருக்கிறதா பாருங்கள். நம்ம வாசிக்கிற ஒரு வசனத்தில் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் கொரிந்திய சபைக்கு பவுல் எழுதுகிறார், ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடே அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவும். இன்றைக்கு பண்டிகை ஆசரிக்க வந்திருக்கிறோம். கர்த்தரை தொழுது கொள்வது ஒரு பண்டிகை ஆசரிக்க வந்திருக்கிறோம். நம்ம எப்படின்னா, நம்ம பழைய துர்க்குணம் பொல்லாப்பு இதெல்லாம் விட்டுட்டு உண்மை துப்புரவு இப்படிப்பட்ட மறுரூபமடைந்த இருதயத்தோடு நம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம்ம மேலே இரக்கம் பாராட்டி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவரிடத்தில் நம்முடைய இருதயத்தை மாற்றி கொடுக்க நாம் கேட்கணும். முதல் ஜெபம், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை மாற்றித்தார், பொல்லாத இருதயத்தை மாற்றி நல்ல இருதயத்தை, நற்குணங்கள் கொண்ட இருதயத்தை, நல்ல மனுஷனாக மாறுகிற இருதயத்தை தாரும் என்று கேட்கும் பொழுது அவர் மாற்றி கொடுக்கிறார். அப்பொழுது நாம் அவருக்கு நமக்கு இருக்கிற உறவு இன்னும் பலமாகிறது, நெருக்கம் அதிகமாகிறது. அப்பொழுது நாம் அவரை ஆராதிக்கிறோம், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆகவே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் ஒன்று இருதயத்தை மாற்றுவேன், பொல்லாத இருதயத்தை நான் மாற்றுவேன், அதுக்கு தான் நான் இருக்கிறேன். பாருங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்காரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் 19:20 அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற கல்லான இருதயம், பொல்லாப்பு இருந்த இருதயம், இதை மாற்றி சதையான இருதயம், ஒரு நல்ல பொக்கிஷங்களை வைத்திருக்கிற, நற்குணங்களை வைத்திருக்கிற இருதயத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்போது அந்த இருதயத்தை மாற்றுகிறார் என்று சொன்னால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னதுன்னா, அவர் சில கற்பனைகளை கட்டளைகளை கொடுக்கிறார், சில நியமங்களை கொடுக்கிறார். அந்த நியமங்களை, கற்பனைகளை, கட்டளைகளை நாம் பின்பற்ற நாம் வாக்கு கொடுக்கணும், அவருக்கு வாக்கு கொடுக்கணும். அவர் நம்ம இருதயத்தை மாற்ற வாக்கு கொடுக்கிறார்னு சொன்னால், சரியா நீர் என்னுடைய இருதயத்தை மாற்றினால் இனிமேல் நீர் சொல்லுகிற கற்பனைகளை நான் கைக்கொள்ளுவேன். ஒரு பரிசுத்தமாக வாழ்வதற்கு, ஒரு சுத்தமாக வாழ்வதற்கு, உலகத்தின் பொல்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு உம்முடைய கற்பனைகளை நான் கைக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாக்கு கொடுக்கணும். அதுக்கு முதல் ஸ்டெப்பு என்னன்னு சொன்னால், நம்முடைய பழைய காரியங்களை நம்ம எடுத்து போடுறோம். நம்ம சினிமாலாம் பார்த்துட்டு இருப்போம், நம்ம உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டு இருப்போம், அதெல்லாம் முதல்ல எடுத்து போடுறோம். ஒருவேளை சிலர் பாருக்கு போவாங்க, குடிப்பாங்க, சில பேர் பீடி, என்னென்ன பழக்கம் இருக்குமோ தெரியாது, முதல்ல அதெல்லாம் எடுத்து போடுவாங்க. சில பேர் ரொம்ப ஆடம்பரமாக இருப்பாங்க, தேவையில்லை, இந்த ஆடம்பரம்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை எடுத்து போடுவாங்க. அப்படியாக நம்முடைய மனம் மாறும் பொழுது வெளிப்புறமாகவும் நமக்கு மாறுகிறது. ஸ்தோத்திரம். சில பேர் சொல்லுவாங்க, மனசு தாங்க காரணம் எல்லாத்துக்கும், மனசு மாறினா போதுன்னுவாங்க. இல்லை, மனசு தான் காரணம், கரெக்டு. மனசு மாறும் பொழுது வெளிப்புறமாக எல்லாம் மாறும். பாருங்கள், நம்ம என்ன பார்க்குறோம், இருதயம் மனது சுத்தமாவதை, மாறுவதை, அதை வெளிப்படுத்துவது, முதலாவது வெளிப்படுத்துவது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம இருதயம் உள்ளே இருக்க இருதயம், உள்ளே இருக்க மனது, அது மாறி போச்சு. அது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, மத்தேயு 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள்,
வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். வாயிலிருந்து வெளியே வர்றது தான் மனுஷனை கெடுக்கும். எத்தால கெட்டனா வாயால் கெட்டன்னு சொல்லுவாங்க தமிழில், இல்லையா? எத்தால கெட்ட வாயால் கெட்ட, என் வாயை விட்டேன், அவ்வளோதான், எல்லாம் தீர்ந்து போச்சு. பிரியமானவர்களே, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், பேச்சு தான் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது, கெடுக்கிறது. அந்த லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனம் நம்ம முதல்ல படித்தோமே, மத்தேயு 6:45 நம்ம படித்தோம் இல்லையா? அதில் என்ன சொல்கிறாரு? நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து கொடுக்கிறான். கடைசியில் என்ன சொல்கிறாரு? இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இருதயம் என்ன நிறைஞ்சிருக்கோ, நல்லது நிறைஞ்சிருந்தால் நல்ல வார்த்தைகள் வரும், கெட்டது நிறைஞ்சிருந்தால் கெட்டது வரும். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்டு தான் குடிக்கும். பாருங்கள், நல்ல மரம், நல்ல மாமரம் மாம்பழம் தான் கொடுக்கும். அது ஒரு ஒரு கசப்பு காயோ இல்லது ஒரு விஷக்காயோ உருவாக்குகிற ஒரு செடிக்கிட்ட போயிட்டு நீங்கள் நல்ல கனியை எதிர்பார்க்க முடியுமா? இருக்கட்டும். பாருங்கள், ஒரு ஒரு பாவக்காய் எடுத்துங்களேன். பாவக்காய் கசப்பாக இருக்குது, நல்லது தான். பாவக்காய் கசப்பான பாவக்காய் தான் கொடுக்கும். மாம்பழம் இனிப்பான பழத்தை தான் கொடுக்கும். இனிப்பான பழத்தை கொடுக்குற மரம் இனிப்பான பழத்தை கொடுக்கும், கசப்பான காயை கொடுக்கறது கசப்பான கொடுக்கும். அதே போல் விஷக்காயை கொடுக்கறது விஷக்காய் தான் கொடுக்கும். ஆரோக்கியமான காய்களை கொடுப்பது ஆரோக்கியமான கனிகளை தான் கொடுக்கும். அந்தந்த மரம் அதை தான் கொடுக்கும். அதுபோல் பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாத வார்த்தைகள் தான் வெளியே வரும், நல்ல இருதயத்திலிருந்து நல்ல வார்த்தைகள் வரும். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய இருதயத்தை நான் நல்ல இருதயமாக மாற்றுவேன். அப்போது எப்படி வெளிப்படும்? நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு எப்படி வெளிப்படும்? நம்ம வாய் பேச்சிலேருந்தே வெளிப்படும், பேசுகிறதுலேருந்து நம்ம வெளிப்படும். இவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு அவங்க பேச்சிலேருந்தே கண்டுபிடிக்கலாம். அது ஆண்டவர் சொல்கிறாரு, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, அப்போது நம்ம அடுத்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, இப்போது வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கவும் செய்யும், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கவும் செய்யும். அதான் சொன்னேன், எத்தால கெட்டனா வாயால் கெட்டேன். பாருங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுகிறவன் அவனுடைய வார்த்தையினாலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். தாறுமாறான வார்த்தைகளை பேசுகிறவன் வாயின் வார்த்தைகளாலே அவன் வாழ்க்கை கெடும் என்று வேதமே சொல்லுகிறது. பாருங்கள், நம்ம பார்க்குறோம், யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்கிறாரு, நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயவங்களிலே நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நம்ம நாவு நம்மை கெடுக்கும், நரகத்துக்கு நம்ம தள்ளும். அப்படிப்பட்ட வாயின் வார்த்தைகள், நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்மை நரகத்துக்கு தள்ளக்கூடும். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 13வது அதிகாரம், நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 2-3 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான், உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். பாருங்கள், மனுஷன் தன் வாயின் பலனால் புசிப்பான், நன்மையை புசிப்பான். தன் வாயை காக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான், பிராணனை காக்கிறான். ஆகவே இந்த வாயின் வார்த்தை இருக்கு பாருங்கள், அது நம்மை கெடுக்கவும் செய்யும், நம்மை ஆசீர்வதிக்கவும் செய்யும். ஆனால் இதற்கு காரணம் என்னன்னா, உள்ளே இருக்கிற ஆத்மா க்ளீனாக, உள்ளே இருக்கிற இருதயம் க்ளீனாக இருந்தால் வாயின் வார்த்தைகள் க்ளீனாக வரும், அது நம்மை ஆசீர்வதிக்கும். ஆனால் உள்ள இருதயத்துக்குள்ளே சாக்கடையும் பொல்லாத சிந்தனைகளை நிறைந்திருந்தால் அதுதான் வெளியே வரும், அது நம்மை கெடுக்கும், நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கும். நீங்கள் மற்றவங்களை கெடுக்குறீங்களோ இல்லையோ, உங்கள் வாழ்க்கை அது கெடுக்கும். நல்லா திட்டுவீங்க, பயங்கரமான கெட்ட வார்த்தையில் இன்னொருத்தர் திட்டுவீங்க, ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்கள் கெட்ட வார்த்தையில் நீங்கள் திட்டுறது உங்கள் வாழ்க்கையை தான் கெடுக்கிறது. ஆனால் ஒருவனை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அப்படியே உங்களுக்கும் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் கிருபை நிறைந்த வார்த்தைகளாக, அருள் நிறைந்த வார்த்தைகளாக இருந்தது.
நம்ம வாசிக்கிறோம் லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 22வது வசனத்தில், லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 22வது வசனத்தில், எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து, யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு நற்சாட்சி கொடுத்து, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாக வாழ்ந்த அந்த 33 வருஷ காலம் கிருபை நிறைந்த வார்த்தைகளை மனுஷனுக்கு பேசினார், அருள் நிறைந்த வார்த்தைகளை பேசினார், வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமையால் நிறைந்த வார்த்தைகளை பேசினார். அநேகரை கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கினார், அநேகரை சாபத்திலிருந்து விடுதலையாக்கினார், பிணியிலிருந்து விடுதலையாக்கினார். நல்ல வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்தது, நல்ல வார்த்தை. ஏன்னு சொன்னால் அவர் இருதயம் சுத்தமாக இருந்தது. இருதயம் உள்ள சுத்தமாக இருந்ததுனால தான் அவர் வாய் சுத்தமாக இருந்தது. ஏன்னா நம்ம பார்க்குறோம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனத்தில், 1 பேதுரு 2:22 நம்ம பார்க்கும் பொழுது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் பாவம் செய்யலை. ஏன்னா அவர் இருதயம் சுத்தமாக இருந்தது, தேவகுமாரன் இருதயம் சுத்தமாக இருந்தது, அதனால் அவர் பாவம் செய்யலை. அதனால் அவர் வாய் சுத்தமாக இருந்தது, அவருடைய வார்த்தைகள் சுத்தமாக இருந்தது. அந்த வார்த்தைகள் சுத்தமாக இருந்ததுனாலே அநேகரை ஆசீர்வதித்தது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆகவே நம்முடைய வாய் சுத்தமாக இருக்கட்டும், நம்முடைய வார்த்தைகள் சுத்தமாக இருக்கட்டும், அதற்கு காரணமான இருதயம் சுத்தமாக இருக்கட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலைப்பிரசங்கத்தில் சொன்னார். மலைப்பிரசங்கம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ப்ரீச்சிங். ஒரு தலை சிறந்த அது மாதிரி பிரசங்கம் யாரும் பண்ணது கிடையாது. இயேசு கிறிஸ்துனுடைய மலைப்பிரசங்கத்தில் இயேசு சொன்னார், மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமாம், இருதயம் சுத்தம் இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும். அது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். இருதயத்திலிருந்து புறப்படுகிற காரியங்கள் வாய் வழியாக வந்து நம்மை ஆசீர்வதிக்கும், பிறரையும் ஆசீர்வதிக்கும். அப்பொழுதுதான் நம்ம தேவனை தரிசிக்க முடியும். இந்த உலகத்திலே தேவனை தரிசிக்கலாம். இந்த உலக முடிவில், நம்முடைய வாழ்க்கை முடிவில் தேவனை தரிசிக்க நாம் ஆயத்தமாக இருப்போம். பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, 1 தெசலோனிக்கேயர் 3:13, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்பொழுது, நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இயேசு வருவார், மறுபடியும் வருவார். இந்த உலகத்தை ஆட்சி செய்ய, உலகத்தில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களை தம்மோடு எடுத்து செல்ல வருவார். அப்போ அவர் வரும்பொழுது நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. இருதயம் சுத்தமாக இருக்கும்படியாக இயேசுவே அதை ஸ்திரப்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் ஒருவர் தான் உங்களுடைய இருதயத்தை சுத்திகரிக்க முடியும், சுத்தம் பண்ண முடியும். அவர் உங்களுக்கு சுத்தத்தை கொடுப்பார், பரிசுத்தத்தை கொடுப்பார். சுத்தம் என்று இந்த உலகத்தினுடைய ஸ்டாண்டர்டில் அல்ல, உலகத்தின் அளவுகோலின்படி அல்ல, கர்த்தருடைய அளவுகோலின்படி உங்கள் இருதயத்தை பரிசுத்தம் பண்ணி, உங்களை பிழையற்றவர்களாக மாற்றி, உங்கள் இருதயத்தை மாற்றி, உங்கள் மனம் புதிதாக்கி, உங்களுடைய வாயின் வார்த்தைகள் அருள் நிறைந்த கிருபை நிறைந்த வார்த்தைகளாக மாற்றி உங்களையும் ஆசீர்வதிக்கும், அது பிறரையும் ஆசீர்வதிக்கும். தேவனை தரிசிக்க நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்க. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருள் நிறைந்த வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வல்லமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும் செழிப்பை கட்டளிடும் சாமி. ஒருவரும் வறுமையில் இருக்கக்கூடாது, ஒருவரும் வியாதியில் இருக்கக்கூடாது. பரிபூர்ண சுகத்தை கட்டளிடும், நல்ல செழிப்பை கட்டளிடும். ஆசீர்வதிங்கர்த்தாவே. அருமை ரட்சிகரும் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.